character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends will see for sure. Lovely teachers and wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Good morning my dear students. Today நம்ம பார்க்க போகிறது 11th standard physics class பார்க்க போகிறோம். ஸோ 11th standard physics ஆல்ரெடி 2 வீடியோஸ் இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் வீக் வந்து 2 வீடியோஸ் போட்டிருக்கோம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் யூனிட் நம்ம போயிட்டுருக்கோம் 11th ஸ்டாண்டர்டில். ஸோ ஃபஸ்ட் யூனிட் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் அந்த யூனிட் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நான் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது, ஃபிசிக்ஸில் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது, ஸோ அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் வந்து எப்படி வந்து டெக்னாலஜிக்கலாக வந்து ரிலேட் ஆகுது. ஸோ டெக்னாலஜிக்கலாக நம்ம வந்து ஸோ கம்யூனிகேஷனில் எப்படி யூஸ் ஆகுது, ஃபிசிக்ஸோட பிரின்சிபல்ஸ், ஃபிசிக்ஸோட கான்செப்ட், ஃபிசிக்ஸோட பிரின்சிபல் எப்படி வந்து டெக்னாலஜியில் யூஸ் ஆகுது. ஸோ அதே போல் ஃபிசிக்ஸ் எப்படி வந்து அதர் சப்ஜெக்ட் கூட ரிலேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரி கூட எப்படி ரிலேட் ஆகுது, பயாலஜி கூட எப்படி ரிலேட் ஆகுது, ஜியாலஜி கூட எப்படி ரிலேட் ஆகுது. ஸோ அதெல்லாம் வந்து லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம். ஸோ எப்படி ரிலேட் ஆகுது அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குவான்டிட்டிஸ், ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் நம்ம பார்த்தோம். So 2 types of physical quantities, that is fundamental quantities and derived quantities. What are the fundamental quantities and what are the derived quantities, and example for the fundamental quantities and example for the derived quantities. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ புக்கை ரெஃபர் பண்ணியிருப்பீங்க, படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன எடுக்கணும் டே பை டே நீங்கள் வந்து அதை வீடியோவை பார்த்து ஸோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணி எழுதி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து யூனிட் டெஸ்ட் வந்து லாஸ்ட் வீக் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எழுதி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிடுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் டெஃபினேஷன்ஸ் ஆஃப் யூனிட் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். ஸோ யூனிட் அப்படின்னா என்னது அண்ட் இட்ஸ் டைப்ஸ். ஸோ யூனிட் இஸ் ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம் யூனிட் அப்படின்னா. ஸோ எதுக்காக யூனிட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டிஃபர் பண்ணி காட்டுறதுக்காக. எந்த ஒரு திங்ஸ் ஆப்ஜெக்ட் இதில் ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு கடையில் போய்ட்டு ஒரு சர்க்கரை வாங்குறீங்க. ஸோ சர்க்கரை ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 கிராம் வாங்குறீங்க, இன்னொரு நாளைக்கு வந்து ஒரு 200 கிராம் வாங்குறீங்க, இல்லை 1 கிலோ வாங்குறீங்க. ஸோ அதை வந்து டிஃபர் பண்ணி காட்டுறது. இப்போ 1 கிலோ தான் சர்க்கரை வேணும் உங்களுக்கு அப்படின்னா, ஸோ 1 கிலோன்னு கேட்குறது. ஸோ எப்படி வந்து டிஃபர் பண்ணி காட்டுறது. இப்போ 2 கிலோ வேணும்னா எப்படி போய் கேட்பீங்க, ஸோ 2 kg சர்க்கரை கொடுங்க அப்படின்னு கேட்பீங்க, 2 கிலோகிராம் சர்க்கரை கொடுங்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ எப்படி வந்து டிஃபர் பண்ணி காட்டுறது, தட்ஸ் வந்து யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுறது அதான் கொடுத்துருப்பாங்க. த ப்ராசஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் இஸ் பேசிக்கலி ப்ராசஸ் ஆஃப் கம்பேரிசன். ஸோ கம்பேர் பண்ணுறது. ஸோ கம்பேரிசன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு 2 kg வாங்குறீங்க, நாளைக்கு ஒரு 3 kg வாங்குறீங்க. ஓகே. அப்படி இல்லை நீங்கள் 2 லிட்டர் எண்ணெய் வாங்குறீங்க. ஸோ கம்பேரிசன், எல்லாமே கம்பேரிசன் தான். ஸோ ஒரு பொருள் கூட இன்னொரு பொருள் கம்பேரிசன் பண்ணுறது. ஒரு பொருள்லேயே வந்து எவ்வளோ கேஜிஸ் வாங்குகிறோம் அப்படின்றத கம்பேர் பண்ணுறது, எவ்வளோ கிராமில் வாங்குகிறோமோ மில்லியில் வாங்குகிறோமோ. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சில பொருள்லாம் வாங்கும்போது மில்லிகிராமில் வாங்கல, சில பொருள்லாம் வந்து கிலோகிராமில் வாங்குங்க, சில பொருள்லாம் வந்து லிட்டரில் வாங்குங்க. ஸோ எல்லாமே வந்து கம்பேரிசன் தான். ஸோ கம்பேரிசன் பண்ணுறது தான் வந்து யூனிட்ஸ் அப்படின்றது. த ப்ராசஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் இஸ் பேசிக்கலி ப்ராசஸ் ஆஃப் கம்பேரிசன். இது கம்பேரிசனை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் அந்த மீனிங். To measure a quantity, we always compare it with some reference standard. So to measure a quantity, so quantity நீங்கள் measure பண்ணுறீங்க, we always compare it within reference of standard. So அதனோட ஸ்டாண்டர்டை நம்ம கம்பேர் பண்ணுறோம். For example, when we state that rope is 10 meter. For example வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 மீட்டர் ரோப் கயிறு வாங்குறீங்க, 10 மீட்டர் கயிறுன்னு வாங்குறீங்க. ஸோ எப்படி வந்து அதை மெஷர்மெண்ட் பண்ணுறோம், யூனிட்டாக கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ தட்ஸ் வந்து யூனிட் எடுத்துப்போம், 1 யூனிட் குவான்டிட்டி எடுத்துப்போம். ஸோ 1 குவான்டிட்டி, இப்போ 1 குவான்டிட்டி எடுத்தோம்னா 1 மீட்டர். ஸோ 1 மீட்டரோட மல்டிபிள் தான் 10 மீட்டர் அப்படின்றது. ஸோ 10 மீட்டர் லாங், it is to state that it is 10 times as long as an object whose length is defined as 1 meter.
ஸோ 1 மீட்டர் லென்த் அப்படின்னு 1 மீட்டர்ன்றது யூனிட். ஸோ 1 மீட்டர் லென்த்தோட 10 டைம்ஸ் லாங்கர் தான் வந்து 10 மீட்டர் ரோப் அப்படின்றது. ஸோ 1 மீட்டர் லென்த்தோட 10 டைம்ஸ் லாங்கர், தட் இஸ் 10 மீட்டர் அப்படின்றது. ஸோ இது கூட அதை நம்ம கம்பேர் பண்ணுறோம். அப்போ 1 மீட்டர் அப்படின்றது அதனோட யூனிட் அப்படின்றது, அது மீட்டர் அப்படின்றது. ஸோ 1 மீட்டர் சச் ஸ்டாண்டர்ட் இஸ் நோன் ஆஸ் யூனிட் ஆஃப் த குவான்டிட்டி. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூனிட் ஆஃப் த குவான்டிட்டி. இது கேட்பாங்க வாட் இஸ் த யூனிட் ஆஃப் குவான்டிட்டி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஸோ இந்த பேராகிராஃபில் இருந்து ஸோ இங்கேருந்து எழுதிங்க. ஸோ யூனிட் ஆஃப் குவான்டிட்டி, this is such a standard known as the unit of quantity. Here 1 meter is the unit of the quantity of the length. So இதில் 1 meter அப்படின்றது ஸோ யூனிட் ஆஃப் த குவான்டிட்டி ஆஃப் லென்த். லென்த்தோட யூனிட் இஸ் 1 மீட்டர் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். திஸ் இஸ் அ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிக்கும் டிரைவ்டு குவான்டிட்டி நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்போம் உங்களுக்கு. ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்றது ஃபிசிக்கலாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. தட்ஸ் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்லேருந்து நம்ம டிரைவ் பண்ணுறது டிரைவபிள் குவான்டிட்டிஸ் அப்படின்றது. ஸோ இதில் வந்து 1 மீட்டர் அப்படின்றது தட்ஸ் யூனிட் ஆஃப் லென்த்தோட யூனிட் அப்படின்றது. ஸோ இதில் உங்களுக்கு கேட்குற கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் த லென்த்தோட டெரைவ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் எழுதிங்கன்னா திஸ் யூனிட் ஆஃப் லென்த். நெக்ஸ்ட் பாருங்கள், திஸ் இஸ் டெஃபினிஷன். இது வந்து வாட் இஸ் யூனிட் ஆஃப் லென்த் அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து யூனிட் அப்படின்னா என்னது, டிரைவ் யூனிட் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா திஸ் இஸ் டெரிவேஷன் ஆஸ் an arbitrary chosen standard of measurement of a quantity. ஸோ ஆர்பிட்ராக நம்ம சூஸ் பண்ணுறது ஸ்டாண்டர்ட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் குவான்டிட்டி. ஸோ ஒரு குவான்டிட்டியை மெஷர்மெண்ட் பண்ணுறது ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டுக்கு ஆர்பிட்ரியாக சூஸ் பண்ணுறது விச் இஸ் அக்செப்டட் இன்டர்நேஷ்னலி. இது எந்த நம்ம சூஸ் பண்ணுற அந்த யூனிட் வந்து இன்டர்நேஷ்னலி எல்லாமே அக்செப்ட் பண்ணிடணும். ஸோ இன்டர்நேஷ்னலி அக்செப்ட் பண்ணியிருந்தா தட் இஸ் கால்ட் த யூனிட் ஆஃப் குவான்டிட்டி. தட் இஸ் சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் யூனிட் ஆஃப் குவான்டிட்டி டெஃபினிஷன். திஸ் இஸ் டெஃபினிஷன் ஃபார் த யூனிட் ஆஃப் குவான்டிட்டி. This is what is unit of quantity. This is what is unit of quantity. So what is unit of quantity na நீங்க இந்த டெஃபினிஷன் இதை எழுத வேண்டியதான். ஸோ ஆனால் டெஃபினிஷன் give the definition for the unit of quantity அப்படின்னா ஸோ இதில் இருந்து நீங்கள் எழுதுங்க. This is definition for the unit of quantity. Okay next பாருங்க, the units in which the fundamental quantities are measured are called fundamental or base units. அப்படின் the units in which fundamental quantities are measured. ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை மெஷர் பண்ணுறது அவருக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸை நம்ம பேஸ் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபண்டமெண்டல் யூனிட்ஸோட ஸோ another name is the base units. ஸோ இதை வந்து அப்ஜெக்டிவ் கொஸ்டினில் கேட்கலாம். வாட் இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், another ways is called is base units. And the unit of measurement of all other physical quantities which can be obtained by suitable multiplication. So all other physical quantities நம்ம suitable multiplication மூலமாக நம்ம derive பண்ணலாம் அப்படின்றாங்க. Or division of powers of the fundamental units are called the derived quantity. So division of powers of the fundamental quantities are called the derived quantities. So derived quantities என்னன்னு கேட்கலாம். This is fundamental quantities. So இது ஏற்கனவே சொன்னதோட இதுதான். This is fundamental quantities, this is derived quantities. Derived quantities அப்படின்னு பார்த்தா இதில் இருந்து எழுதிங்க. Fundamental quantities அப்படின்னா ஸோ இதில் இருந்து இது வரைக்கும். Okay next topic நம்ம பார்க்க போகிறோம். This is the different types of measurement. ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் கிளாஸில். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட், தட் இஸ் a complete set of unit which is used to measure all kinds of fundamental and derived quantities is called the system of units. Next வந்து what are the system of units அப்படின்னு கேட்கலாம். This is what are the system of units. System of units அப்படின்னா a complete set of unit which is used to measure the ஒரு complete set of unit. ஏதாவது ஒரு complete set of unit இருக்கணும். That's measure the எதெல்லாம் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா that unit and fundamental quantities and derived quantities மெஷர் பண்ணுற யூனிட்டாக இருக்குன்னா தட்ஸ் வந்து அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா system of units. A complete set of unit which is used to measure all kinds of fundamentals and derived quantities is called the system of unit. ஒரு பர்டிகுலர் யூனிட் என்னென்னா அந்த யூனிட் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸும் மெஷர்மெண்ட் பண்ணணும், டிரைவபிள் குவான்டிட்டிஸும் மெஷர்மெண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ வாட் இஸ் த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா திஸ் இஸ் கம்ப்ளீட் செட் ஆஃப் யூனிட்ஸ் which is used to measure all kinds of fundamentals and derived quantities is called the system of units. Next, here the common system of units used is mechanics. ஸோ என்ன சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு 3 types of units இருக்குது. டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3 types of யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா FPS, தட் இஸ் FPS சிஸ்டம். இதுவும் நீங்கள் வந்து ஸோ உங்களோட 10th லெவலில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ FPS யூனிட் அப்படின்றது the FPS system is the British engineering system units which is used
pound and second. So FPS system அப்படின்றது this is British engineering system. So இது கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, அப்ஜெக்டிவ் கொஷனில் மார்க் பண்ணிங்க. ஸோ FPS system is the British engineering system of units which used foot. F அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, P அப்படின்னா என்னென்னா பவுண்டு, S அப்படின்னா செகண்டு. ஸோ ஃபுட், pound and second as the three basic units for the measuring length, mass and time. So length, mass, time யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ அப்போ யூஸ் பண்ண யூனிட் இதெல்லாம் FES அப்படின்றது இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லென்த்தை மெஷர்மெண்ட்டும் அப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபுட்டை மெஷர்மெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஃபுட் யூனிட் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மாஸுக்கு வந்து பவுண்ட் அப்படின்ற யூனிட் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து டைமுக்கு செகண்ட். இப்போ நம்ம டைமுக்கு யூஸ் பண்ணுறது செகண்ட் தான். ஸோ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது பார்த்தோன்னா லென்த்துக்கு வந்து ஃபுட்டு, மாஸுக்கு வந்து பவுண்ட் அப்படின்ற யூனிட்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ திஸ் ஃபுட், பவுண்ட், செகண்ட் இஸ் கால்ட் த FAS system of units. This is based for the British engineering system. So one mark like this is based for British engineering system. Okay, next வந்து பார்த்தீங்கன்னா B. Next பாருங்க, this is the CGS system is a Gaussian system. இது வந்து Gaussian system சொல்லுவாங்க. So this is British engineering. This is Gaussian system which is used. இப்போ CGS system அப்படின்னா C for the centimeter, G for the gram and S for also second. This is CGS system. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம். Now we can use this unit. This is CGS. இப்போ லென்த் அப்படின்னா சென்டிமீட்டரில் நம்ம சொல்கிறோம், வெயிட், மாஸ் அப்படின்னா கிராமில் நம்ம சொல்லலாம், அதே போல் டைம் வந்து செகண்ட்ஸ் அப்படின்ற யூனிட்டில் நம்ம சொல்லலாம். திஸ் இஸ் CGS சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா CGS. நெக்ஸ்ட் MKS சிஸ்டம் அப்படின்னு நம்ம அதையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. திஸ் இஸ் CGS சிஸ்டத்தில் அண்ட் செகண்ட் தான் ஆஸ் த த்ரீ பேசிக் யூனிட்ஸ் மெஷரிங் த லென்த்து, மாஸு, டைமு ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ லென்த்து யூஸ் பண்ணுறதுக்கு சென்டிமீட்டரும், மாஸு மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு கிராமும், டைமை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு செகண்டும் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திஸ் CGS சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா MKS சிஸ்டம். த MKS சிஸ்டம் இஸ் த MK பேஸ்ட் ஆன் த மீட்டர். ஸோ M அப்படின்னா மீட்டர், K அப்படின்னா திஸ் இஸ் கிலோகிராம், S அப்படின்னா திஸ் ஆல்சோ செகண்ட். ஸோ மீட்டர், கிலோகிராம் and second as the three basic units for measure the length, mass respectively is called the MKS system. இப்போ இந்த லென்த்தை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு மீட்டர், மாஸை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு கிலோகிராம், டைமை மெஷர்மெண்ட் பண்ணுறது செகண்ட்ஸ் அப்படின்ற யூனிட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் MKS சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் பார்த்தோம். ஒன்று வந்து FPS அப்படின்ற சிஸ்டம், திஸ் இஸ் ஃபுட்டு, பவுண்டு, செகண்ட். ஓகேவா, திஸ் இஸ் FPS சிஸ்டம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா MKS சிஸ்டம், CGS சிஸ்டம். செகண்ட் CGS சிஸ்டம் அப்படின்னா சென்டிமீட்டர், கிராமு, செகண்டு. அதாவது லென்த்தை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு சென்டிமீட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, மாஸை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு கிராம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, டைம் மெஷர்மெண்ட் பண்ணுறது செகண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் CGS சிஸ்டம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த பிரிட்டிஷ் கிராமட்டிக்கல் சிஸ்டம், செகண்ட் ஒன் இஸ் த காஷியன் சிஸ்டம், தேர்ட் ஒன் இஸ் த MKS சிஸ்டம். தட் இஸ் லென்த்தை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மீட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அண்டு மாஸை யூஸ் பண்ணுறதுக்கு கிலோகிராம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, டைம் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு செகண்ட்ற யூனிட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. திஸ் இஸ் 3 டைப்ஸ் ஆஃப் பேசிக் யூனிட்ஸ், அதாவது 3 டைப்ஸ் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ இதை பார்த்து இப்போ பண்ணிங்க. ஸோ இதில் வந்து எப்படிலாம் கேட்குறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா MKSோட அப்ரிவேஷன் கேட்கலாம், CGSோட அப்ரிவேஷன் கேட்கலாம், FPSோட அப்ரிவேஷன் கேட்கலாம். ஸோ FPS வந்து என்ன சிஸ்டம் அப்படின்னு கேட்கலாம், தட் இஸ் பிரிட்டிஷ் இன்ஜினியரிங் சிஸ்டம். ஸோ அதே போல் CGS இஸ் என்ன சிஸ்டம் அப்படின்னு கேட்கலாம், தட் இஸ் காஷியன் சிஸ்டம். இதில் வந்து உங்களுக்கு அப்ரிவேஷன் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான், இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா SI சிஸ்டம் ஆஃப் சிஸ்டம், SI யூனிட் ஆஃப் சிஸ்டம். இப்போ SI யூனிட்னா என்னது, வாட் இஸ் SI யூனிட் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்துலேயுமே இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா SI யூனிட் தான். இப்போ ஒரு யூனிட் நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து அதுக்கு யூனிட் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ அந்த யூனிட்டை வந்து எல்லா நாடுகளும் ஒபே பண்ணணும். ஸோ எல்லா கண்ட்ரிஸும் ஒபே பண்ணுச்சுன்னா தட்ஸ் வந்து SI சிஸ்டம், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ SI சிஸ்டம் வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா நாடுமே அதை வந்து நீங்கள் வந்து ஒபே பண்ணுது. ஒரு செர்டன் யூனிட் நம்ம கொண்டு வரோன்னா, ஸோ அந்த யூனிட்டை எல்லா நாடுமே உங்களுக்கு வந்து ஒபே பண்ணுது அப்படின்னா, ஸோ அந்த யூனிட்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா SI சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த SI சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸில் இங்கே பாருங்கள், the system of units used scientists. A system of units used by the scientists and engineers. So scientists and engineers around the world is commonly called the metric system. இதில் வந்து metric system அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். System of SI system of units ஃபர்ஸ்ட் வந்து what is the metric system அப்படின்னு கேட்கலாம். ஸோ metric system அப்படின்னு பார்த்தீங்கன்னா the system of units used by scientists and engineers. ஸோ சயின்டிஸ்டும் அந்த என்ஜினியர்ஸும் யூஸ் பண்ணோம்
அரவுண்ட் த வேர்ல்டில் இருக்கிற சயின்டிஸ்ட் அண்ட் என்ஜினியர்ஸ் அந்த யூனிட் வந்து யூஸ் பண்ணணும். இஸ் காமனாக யூஸ் பண்ணணும். இஸ் கால்டு த மெட்ரிக் சிஸ்டம். ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா மெட்ரிக் சிஸ்டம் அப்படின்றதுல இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் யூனிட் பார்த்தோம். ஒன்று வந்து எஃபிஎஸ் சிஸ்டம், சிஜிஎஸ் சிஸ்டம், எம்கேஎஸ் சிஸ்டம். அதில் எது வந்து மெட்ரிக் சிஸ்டம்? ஸோ மெட்ரிக் சிஸ்டம்னா இப்போ காமனாக எல்லா இன்ஜினியர்ஸும் யூஸ் பண்ணணும், சயின்டிஸ்ட்டும் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து அந்த ஃபூட்டு பவுண்டெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ தட் இஸ் நாட் ஏ மெட்ரிக் சிஸ்டம். ஸோ எஃபிஎஸ் சிஸ்டம் இஸ் த நாட் ஏ மெட்ரிக் சிஸ்டம். ஸோ இது மெட்ரிக் சிஸ்டம் கிடையாது எஃபிஎஸ் சிஸ்டம். ஓகே, ஆனால் சிஜிஎஸும் எம்கேஎஸும் மெட்ரிக் சிஸ்டம். இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா லென்த்தை மெஷர்மெண்ட் பண்ணுறது சென்டிமீட்டர் என்ற யூனிட்டை நம்ம மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதே போல் மாஸை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு கிராம் கிலோகிராம்ன்றதை யூஸ் பண்ணுறோம் நம்ம இப்போ. அதே போல் டைம் வந்து செகண்ட் யூனிட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ எஃபிஎஸ் சிஸ்டம் அப்படின்றது மெட்ரிக் சிஸ்டம் கிடையாது. ஸோ எது வந்து மெட்ரிக் சிஸ்டம் இல்லை அப்படின்னு பார்த்தா அந்த 3ல் எஃபிஎஸ் சிஸ்டம் இஸ் நாட் ஏ மெட்ரிக் சிஸ்டம். பட் ஆனால் சிஜிஎஸ் அண்ட் எம்கேஎஸ் சிஸ்டம் இஸ் மெட்ரிக் சிஸ்டம். ஓகே, ஸோ அது ஷார்ட் ஃபார்மில் உங்களுக்கு ஒரு ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க, அது படிச்சிங்கன்னா தெரியும். திஸ் இஸ் வாட் இஸ் எ மெட்ரிக் சிஸ்டம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ வாட் இஸ் மெட்ரிக் சிஸ்டம், இதை மார்க் பண்ணிங்க. வாட் இஸ் மெட்ரிக் சிஸ்டம் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். பட் சின்ஸ் 1960 it has been known officially as the international system of or SI system அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 1960க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் எஸ்ஐ சிஸ்டம் யூனிட் சிஸ்டம் எப்போ வந்தது அப்படின்னு கேட்கலாம். தட்ஸ் எப்போ அப்படின்னா 1960. இட் ஹாஸ் பீன் நோன் அஃபிஷியலி ஆஸ் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் எஸ்ஐ. தட் இஸ் அப்ரிவேஷன் ஃபார் ஃப்ரெஞ்ச் நேம் சிஸ்டீம் இன்டர்நேஷ்னல். இந்த எஸ்ஐ சிஸ்டம் அப்படின்றது எதனோட அப்ரிவேஷன் பார்த்தோன்னா ஃப்ரெஞ்சு நேமோட அப்ரிவேஷன். தட் இஸ் சிஸ்டீம் இன்டர்நேஷ்னல். ஸோ சிஸ்டீம் இன்டர்நேஷ்னலோட ஒரு அப்ரிவேஷன் இஸ் த எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்ஐ வித் எ ஸ்டாண்டர்ட் ஸ்கீம் ஆஃப் சிம்பிள் யூனிட்ஸ் அண்ட் அப்ரிவேஷன்ஸ். ஸோ இதில் எஸ்ஐஎஸ்எஸ்ஸை என்னென்ன கொடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தா சிம்பிள்ஸ் கொடுப்பாங்க. இப்போ சிம்பிள்ஸை வந்து எஸ்ஐ யூனிட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யூனிட்ஸ் வந்து எஸ்ஐ சிஸ்டமாக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அப்ரிவேஷன்ஸ், ஸோ அப்ரிவேஷன்ஸும் வந்து எஸ்ஐ சிஸ்டம் வந்து யூனிட்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. வேர் டெவலப்ட் அண்ட் ரெக்கமெண்டட் பை த ஜென்ரல் கான்ஃபரன்ஸ். யார் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் இன் 1971. ஸோ 1971 இருக்கிற ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் அண்ட் வெயிட்ஸ் இருக்காங்களா, ஸோ அவங்க தான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இன் 1971. இன்டர்நேஷ்னல் யூசேஜ் இன் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் இண்டஸ்ட்ரியல். இதில் வந்து எதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் யூசேஜ் ஆஃப் சயின்டிஃபிக்கில் யூஸ் பண்ணலாங்க. ஸோ யூனிட் அப்படின்றது சயின்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் ஒர்க்குக்காக இந்த யூனிட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ த அட்வான்டேஜ் ஆஃப் த எஸ்ஐ சிஸ்டம் சார், இந்த எஸ்ஐ சிஸ்டம் நம்ம கொடுக்குறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து என்னென்னா திஸ் மெட்ரிக் சிஸ்டம்னா என்னென்னு கேட்கலாம். ஸோ வாட் இஸ் மெட்ரிக் சிஸ்டம், ஸோ இதை நோட் பண்ணிங்க, இதில் வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ சிஸ்டம் வந்து எப்போ வந்து சின்ஸ் எப்போலேருந்து வந்து எஸ்ஐ சிஸ்டம் வந்து அமெண்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னா 1960 வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இது யார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். தட்ஸ் ஜென்ரல் கான்ஃபரன்ஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இந்த ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் த வெயிட்ஸ் இன் மெஷர்ஸ் இன் 1971. ஸோ இவங்க தான் வந்து இதை அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இதில் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க இந்த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சயின்டிஃபிக், டெக்னிக்கல், இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் ஒர்க்ஸில் இந்த எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அட்வான்டேஜஸ் இந்த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் வந்து அப்ரிவேஷன் கேட்கலாம். சிஸ்டீம் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொன்னேன். ஸோ வாஸ் எஸ்ஐ சிஸ்டம், எஸ்ஐ அப்படின்னா என்ன அப்ரிவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டீம் இன்டர்நேஷ்னல். சிஸ்டீம் இன்டர்நேஷ்னல் அப்படின்றது எந்த லாங்குவேஜ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ். தட் இஸ் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வாட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் த எஸ்ஐ சிஸ்டம். ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்மால் கொஷின்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ என்னென்ன அட்வான்டேஜஸ் இப்போ எஸ்ஐ சிஸ்டம் வந்து ஒரு யூனிட் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா ஸோ அதுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் ஃபஸ்ட்டு திஸ் சிஸ்டம் மேக்ஸ் use of only one unit for one physical quantity which means rational system of units. இப்போ வந்து ஒரு யூனிட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிஸ்டத்துக்கு மட்டும் ஒரு ஃபிசிக்கலுக்கு ஒரு குவான்டிட்டியாக நம்ம கொடுக்குறோம். ஸோ ஒரு சிஸ்டத்துக்கு வந்து ஒரு யூனிட் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதை வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் ஆகுது. ஃபஸ்ட் ஒன் ஸோ ஒரு குவான்டிட்டி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஒரு யூனிட் நம்ம கொடுக்குறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா in this system all the derived quantity units can be easily obtained from the basic and supplementary units which means it is coherent system of units. In this system இப்போ இந்த சிஸ்டம் நம்ம எஸ்ஐ சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால டிரைவ்டு குவான்டிட்டிஸ் நம்ம ஈஸியாக கொண்டு வரலாம். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் டிரைவ்டு குவான்டிட்டிஸில் நம்ம ஈஸியாக வந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படின்றது செகண்ட் அட்வான்டேஜாக கொடுத்துருக்காங்க. இன் திஸ் சிஸ்டம் ஆல் த டிரைவ்டு யூனிட்ஸ் கேன் பி ஈஸிலி அப்டைன் ஃப்ரம் த பேசிக் அண்ட் சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ். ஸோ பேசிக் அண்ட் சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸில் வந்து நம்ம டிரைவ்டு குவான்டிட்டிஸை ஈஸியாக கொண்டு வரலாம் அப்படின்றாங்க. செகண்ட் அட்வான்டேஜஸ்.
third one is it is a metric system, which means that multiples and submultiples can be expressed as the powers. இப்போ metric system னா so higher amount of quantity measurement பண்றது. ஸோ அதிகப்படியான அளவுகளை நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா மெட்ரிக் சிஸ்டம் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெட்ரிக் சிஸ்டம்ன்றது 10 மல்டிபிள்ஸில் வரும். ஸோ இந்த மெட்ரிக் சிஸ்டத்தை 10 மல்டிபிள்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த எஸ்ஐ சிஸ்டத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 பேசிக் யூசஸ் அட்வான்டேஜஸ் ஆஃப் எஸ்ஐ சிஸ்டம். ஸோ ஸ்மால் கொஸ்டின்ஸில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, மார்க் பண்ணிங்க. வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் த எஸ்ஐ சிஸ்டம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த 3 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்னென்ன குவான்டிட்டிஸ் இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னா 7 குவான்டிட்டிஸ் அப்படின்றத பார்த்தோம். ஓகே, இந்த 7 குவான்டிட்டிஸுக்கும் டெஃபினிஷன் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ வாட் ஆர் த இப்போ லென்த் மெஷர்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா மீட்டர் சென்டிமீட்டர்ன்றதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மீட்டர் சென்டிமீட்டர் அப்படின்னா என்ன, ஸோ அதுக்கான டெஃபினிஷன் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டேபிளில் பாருங்கள். இப்போ எஸ்ஐ தேர் ஆர் 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் as given below. ஸோ 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி நம்ம மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லென்த் அப்படின்னா ஸோ அதோட யூனிட் வந்து மீட்டர். மீட்டரோட சிம்பிள் நம்மளை என்ன சிம்பிள் கொடுப்போம்? ஸோ ஸ்மாலில் எம் அப்படின்ற சிம்பிள் நம்ம கொடுப்போம். ஓகேவா, தட்ஸ் வந்து ஓகே இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன டெஃபினேஷன் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு குவான்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ லென்த்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அதனோட யூனிட் வந்து மீட்டர். ஸோ அதனோட சிம்பிள் வந்து எம். ஸோ வாட் இஸ் த மீட்டர்? ஸோ மீட்டர் அப்படின்னா என்ன டெஃபினேஷன்? ஸோ தட்ஸ் 1 மீட்டர் இஸ் லென்த் ஆஃப் த பாத் ட்ராவல்ட் பை த லைட் இன் வேக்யூம். ஸோ வேக்யூம் அப்படின்னா ஸோ ஏரே இல்லாத ஒரு பகுதி அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ வேக்யூமில் ஸோ 1 மீட்டர் இஸ் லென்த் ஆஃப் த பாத் ட்ராவல்டு இன் லைட். ஸோ 1 மீட்டருக்கு எவ்வளோ லென்த் வந்து ட்ராவல் ஆகுது லைட்டு, தட் இஸ் 1/299,792/4.8 ஆஃப் த செகண்ட். திஸ் இஸ் இந்த டைம் வந்து கேட்பாங்க. திஸ் இஸ் 1 மீட்டர். இப்போ எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா அந்த டெஃபினேஷன் 1983 அந்த டெஃபினேஷன் கொடுத்தாங்க. ஸோ வாட் இஸ் 1 மீட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. திஸ் டெஃபினேஷன் 1 மீட்டர்ஸ் லென்த் ஆஃப் த பாத் ட்ராவல்டு பை த லைட் இன் வேக்யூம் 1/299,792,458 ஆஃப் த செகண்ட். ஸோ 1983 இந்த டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெஃபினேஷன் நோட் பண்ணிங்க. திஸ் இஸ் 2 மார்க்கில் கேட்கலாம். ஸோ வாட் இஸ் த மீட்டர்? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாஸ். ஸோ மாஸுக்கான யூனிட் உங்களுக்கு தெரியும், தட் இஸ் கிலோகிராம். That is a symbol of kilogram, that is kg. So symbol of the mass is unit is kg. So 1 kilogram is mass of the prototype cylinder. So அப்போ 1 kilogram, what is the 1 kilogram அப்படின்னு கேட்கலாம். So definition, give the definition of kilogram அப்படின்னு கேட்கலாம். So அதுக்கு definition பார்த்தீங்கன்னா 1 kilogram is the mass of prototype cylinder of platinum iridium. So platinum iridium எடுத்துருக்காங்க பஸ். This is platinum iridium alloy preserved at the International Bureau of Weights and Measures near Paris. ஸோ இவங்க நியர் பாரிஸில் தான் அந்த மெஷர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 1 கிலோகிராம் ஆஃப் மாஸ் ப்ரோட்டோடைப் சிலிண்டர் இருக்குல்ல, 1 கிலோகிராம் ஆஃப் மாஸ் ஆஃப் த ப்ரோட்டோடைப் சிலிண்டர், அதாவது பிளாட்டினம் இரிடியம். ஓகே, 1 கிலோகிராம் ஆஃப் ப்ரோட்டோடைப் சிலிண்டர், அதாவது அந்த சிலிண்டர் என்னன்னா பிளாட்டினம் இரிடியம். ஸோ அதனோட கிலோகிராம் தான் அந்த வெயிட்டை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கிலோகிராம் அப்படின்றது இவங்க யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் நியர் பாரிஸ், தட் இஸ் ஃப்ரான்ஸ். எப்போ கொடுத்துருக்காங்க இந்த டெஃபினேஷனை பார்த்தோன்னா 1901 கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் கிலோகிராம்? ஸோ இதில் இருந்து இது வரைக்கும் நோட் பண்ணிங்க. ஸோ இந்த ப்ராக்கெட்லாம் தேவையில்ல, ப்ராக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் எழுத தேவையில்ல. ஸோ ஒன்லி இந்த டெஃபினேஷன் மட்டும் எழுதினா போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டைம். ஸோ டைமோட யூனிட் உங்களுக்கு தெரியும், செகண்டோட சிம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா தஸ் எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூனிட் ஆஃப் டைம் இஸ் செகண்ட், த சிம்பிள் ஆஃப் டைம் இஸ் தட்ஸ் எஸ். ஸோ நெக்ஸ்ட் டெஃபினேஷன் வந்து கேட்கலாம். தட்ஸ் டெஃபினேஷன் இஸ் 1 செகண்ட் இஸ் டியூரேஷன் ஆஃப் 9,192,631,770 periods of radiation corresponds to the transition between the hyperfine level of the ground state of cesium. அதாவது ரேடியேஷனை தான் இதில் டைமில் மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன ரேடியேஷன் எடுத்துருக்காங்கன்னா சீசியம் எடுத்துருக்காங்க. சீசியம் 133 இருக்குல்ல, சீசியம் 133 இஸ் ஒரு ரேடியேஷன். ஸோ அதனோட ரேடியேஷன் எவ்வளோ வந்து செகண்ட்ஸில் வந்து மூவ் ஆகுது, தட்ஸ் வந்து டியூரேஷன் 9,192,631,770 பீரியட்ஸுக்கு வந்து மூவ் ஆகுது. ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க செகண்ட்ஸுக்கான டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதனோட ஹைப்பர்ஃபைன் லெவல்ஸ் செகண்ட்ஸ்க்கான யூனிட்ஸாக கொடுத்துருக்காங்க. எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 1967. திஸ் இஸ் 1967. திஸ் இஸ் த டெஃபினேஷன் ஃபார் த செகண்ட்ஸ். ஓகே,
ஸோ டேக் டவுன். ஸோ 3 டெஃபினேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்ன டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா லென்த்தான டெஃபினேஷன், கிலோகிராம் டெஃபினேஷன் அண்ட் செகண்டுக்கான டெஃபினேஷன். நெக்ஸ்ட்டு வந்து கரண்ட் எலக்ட்ரிக் ஆம்பியர். ஸோ கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன யூனிட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆம்பியர் அப்படின்ற யூனிட் யூஸ் பண்ணுறோம். ஸோ சிம்பிள் ஆஃப் ஆம்பியர் இஸ் கேபிட்டல் ஏ யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏ, this is the symbol of units, electric current, capital A. So 1 ampere is the constant current which when maintains in each of the 2 straight parallel conductors. So எவ்வளோ வந்து 2 straight parallel conductors வந்து எவ்வளோ constant current வந்து சேர்த்து வைக்கிறது, constant current வந்து measurement பண்ணுது, that is the ampere. This is definition of ampere. This is இதில் இருந்து இது வரைக்கும் எழுதிங்க. இப்போ இந்த தியரி எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1948ல் இந்த சொல்லியிருக்காங்க, இதனோட டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர், அதனோட யூனிட் ஏ, தட் இஸ் திஸ் இஸ் த டெஃபினேஷன் ஃபார் த எலக்ட்ரிக் கரண்ட். இதை அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் அப்படின்னா கெல்வின். ஸோ டெம்பரேச்சர் நம்மளோட யூனிட் வந்து கெல்வின். ஸோ அதனோட சிம்பிள் வந்து கேபிட்டல் கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1 கெல்வின் இஸ் த ஃப்ராக்ஷன் ஆஃப் 1/273.16 ஆஃப் த தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர். ஸோ 1 கெல்வின் அப்படின்னா எவ்வளோனா 1/273.16 ஆஃப் த தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் ஆஃப் த ட்ரிபிள் பாயிண்ட். ஸோ ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து சேமாக இருக்கணும். ஸோ எல்லா லெவல்லையும் வந்து டெம்பரேச்சர் வந்து சேமாக இருக்கணும். தட்ஸ் வந்து ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1967. திஸ் இஸ் த டெஃபினேஷன் ஃபார் த கெல்வின். மார்க் பண்ணிங்க. ஸோ இது எப்போ சொல்லியிருக்காங்கன்னா 1967. ஓகே. நெக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், தட் இஸ் மோல் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் மோல். ஸோ சிம்பிள் ஆஃப் மோல் இஸ் MOL. Okay, definition of mole is one mole is amount of substance which contains many elementaries. So one mole is amount of substance. If taken to the some amount of substance, they contain the some elementary entities. Some elementary entities there is other atoms அப்படின்னு சொல்லுவாங்க. So that level is 0.012 kilogram in pure carbon. So pure carbon எவ்வளோ வந்து elementary entities கொண்டிருக்கோ that's வந்து 1 mole அப்படின்னு சொல்கிறாங்க. இது that is 0.012 kilogram வரைக்கும் இருக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ 0.012 kilogram. This is the definition of moles. They will be given to us 1971. எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1971. ஸோ லாஸ்ட் ஒன் இஸ் luminous intensity, that is unit of candela. ஸோ luminous intensity யூனிட் வந்து candela, that's symbol is CD. கேண்டிலாவோட யூனிட்ஸ் வந்து CD அப்படின்னு சொல்லுவாங்க. This is definition for the candela. ஸோ 1979ல் கொடுத்துருக்காங்க. 1 candela is the luminous intensity in the given direction. So என்ன டைரக்ஷனில் நம்ம கொடுக்குறோம், the luminous intensity of the source emits monochromatic radiation of frequency 5.4 இருக்கணும். அதனோட frequency luminous intensity frequency 5.4 into 10 power 14 hertz வரைக்கும் இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகே, this is the definition for the luminous intensity. ஸோ இந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஸோ ஒரு என்னென்ன யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் லென்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதனோட யூனிட்ஸு, ஸோ அதனோட சிம்பிள்ஸு, அதனோட டெஃபினேஷன்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஏதாவது ஒரு டெஃபினேஷன் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸில் ஏதாவது ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸோட டெஃபினேஷன் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ப்ரிப்பேர் பண்ணிங்க வித் சிம்பிளோட. ஓகே, இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத பார்த்துங்க, அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ வாட்ச் பண்ணு, புக்கை வச்சு ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ அதை ரெஃபர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் எழுதி பாருங்கள். ஸோ ஒரு கொஷின்ஸ் நான் இன்றைக்கி என்னென்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்கணும் அது எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சு எழுதி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணி பார்க்காம எழுதி பாருங்கள். ஸோ எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ ஸோ அவ்வளோ உங்களுக்கு நல்லது. ஸோ எழுதி பாருங்கள். நான் கொடுத்துருக்கிற ஹோம் ஒர்க்ஸை வந்து நீங்கள் வந்து எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.